ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே 20 டேஸில் 1000 இங்கிலீஷ் வேர்ப்ஸ் கற்றுக்கிற அந்த ப்ராசஸில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு டே 12. இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 551லேருந்து ஆரம்பித்து 600 வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் வேர்ப்ஸ்லாம் கற்றுக்க போகிறோம். இந்த 1000 இங்கிலீஷ் வேர்ப்ஸ் சீரீஸில் உள்ள ப்ரீவியஸ் லெசன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ப்ளஸ் காமெண்ட் செக்ஷன்லையும் நான் பின் பண்ணியிருக்கிறேன். வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். அது என்னது அப்படின்னா, ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் வேர்ட், அந்த வேர்டில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் பிச்சு பிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். அதாவது ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ் டு unscramble த லெட்டர்ஸ் டு ஸ்பெல் அ வேர்ட். அதாவது அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஆர்டராக போட்டு அது எந்த வேர்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களால் முடியுதான்னு பாருங்கள். முடிஞ்சால் அது எந்த வேர்டுன்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க். இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம கற்றுக்க போகிற முதல் வேர்ப் என்னது அப்படின்னா அடுக்கு. ஸோ அடுக்கு அப்படின்றத இங்கிலீஷில் ஸ்டாக். ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சேர்ஸ்லாம் அடுக்கும் இல்லையா, ஸ்டாக். வடிகட்டு, வடிந்து போ அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ட்ரெயின். ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வடிகட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பாடெலாம் வடிகட்டுவோம் இல்லையா, அதே போல் வடிந்து போ அப்படின்னு சொல்லும்போது பாத்ரூமில் தண்ணிலாம் அப்படி வடிஞ்சு போகும் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். சுடவை அப்படின்றத வார்ம். வார்ம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்ட வேர்டு என்னது, ஹீட். இப்போ வார்ம். எட்டிப்பார் அப்படின்றத பீப். பீப் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எட்டிப்பாருன்றது மூலமாக நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நபரை வந்து அவங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக ரகசியமாக பார்க்குறது, எட்டி பார்க்குறது. ஸோ அதை தான் மீன் பண்ணுறேன். அத்துமீறி நுழை, ஆக்கிரமிப்பு செய். அதாவது நம்மளோட இடத்துல உரிமை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அத்துமீறி நுழைவாங்க அல்லது ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் மீன் பண்ணுறேன். அதை நம்ம இங்கிலீஷில் என்க்ரோச். என்க்ரோச் அப்படின்னு சொல்லலாம். போதை ஏற்று, இன்டாக்சிகேட். இன்டாக்சிகேட் அதாவது மதுலாம் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு வந்து போதையை ஏற்றி விடுறது. அப்புறப்படுத்து, டிஸ்போஸ். டிஸ்போஸ். டிஸ்போஸ் அப்படின்னா தூக்கி எறிவதன் மூலமோ அல்லது வேறொருவருக்கு கொடுப்பதன் மூலமோ அல்லது விற்பதன் மூலமோ ஒன்றை அப்புறப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். பேச்சுவார்த்தை நடத்து, நெகோஷியேட். நெகோஷியேட். மலங்கழி, எக்ஸ்கிரீட். எக்ஸ்கிரீட். மலங்கழி, டெஃபகேட். டெஃபகேட். அப்போ மலம் கழி அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எக்ஸ்க்ரீட் அப்படின்னு சொல்லலாம், டெஃபகேட் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ரொம்ப ஃபார்மலான வேர்ட்ஸ் தான், ரொம்ப டீசெண்டான வேர்ட்ஸ் தான். யார் வேணால் பயன்படுத்தலாம். சிறுநீர் கழி, யூரினேட். யூரினேட். மாசுபடுத்து, பொல்யூட். பொல்யூட். அழுக்காக்கு, மாசுபடுத்து அப்படின்றத நம்ம கண்டாமினேட். கண்டாமினேட் அப்படியும் சொல்லலாம். அக்கு வேறு ஆணி வேறாக்கு, தனித்தனியாக்கு. அதை நம்ம இங்கிலீஷில் டிஸ்மேண்டில். டிஸ்மேண்டில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கார் இருக்குன்னா அந்த காரில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது. ஸோ அதுதான் டிஸ்மேண்டில். படகோட்டு, துடுப்பு போடு. ரோ. ரோ. இறைச்சிக்காக வெட்டு, பலரை படுகொலை செய். ஸ்லாட்டர். ஸ்லாட்டர். விலங்குகளை வந்து இறைச்சிக்காக வெட்டுறதையும் நம்ம ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பல நபர்களை, மனிதர்களை வந்து படுகொலை செய்கிறதையும் நம்ம ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லலாம். புரளி பேசு, காசிப். காசிப். புறங்கூறு, முதுகுக்கு பின் பேசு. இதுவும் புரளி பேசுறது தான். அதை நம்ம இங்கிலீஷில் பேக் பைட். பேக் பைட் அப்படின்னு சொல்லலாம். கடத்தி செல், அப்டக்ட். அப்டக்ட். ஒரு நபரை வலுக்கட்டாயமாக கடத்தி செல்லுதல். கேலி செய், இகழ்ச்சிக்கு உள்ளாக்கு. ரெடிக்யூல். ரெடிக்யூல். ரெடிக்யூல் அப்படின்னா ஒரு நபரை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறது, அவங்கள பற்றி ஏளனமாக பேசுறது. ஸோ அந்த நபர் தான் ஒரு முட்டாள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்கள பார்த்து சிரிக்கிறது, ஏளனமாக சிரிக்கிறது. அதான் ரெடிக்யூல்.
நாடு கடத்து, வெளியேற்று, வெளியே அனுப்பு. பேனிஷ், பேனிஷ். நெளி, வளைந்து செல். ரிகிள், ரிகிள். இப்போ புழுக்கள்லாம் அப்படி நெளியும் இல்லையா, ஸோ அதை நம்ம ரிகிள் அப்படின்னு சொல்லலாம். சமாளி, நடத்து, இயக்கு. மேனேஜ், மேனேஜ். உணர், ரியலைஸ், ரியலைஸ். கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாக்கு. அடிக்ட், அடிக்ட். கவனத்தை திசை திருப்பு. டிஸ்ட்ராக்ட், டிஸ்ட்ராக்ட். குலுக்கு, கலக்கு. அதாவது சீட்டுக்கட்டெல்லாம் குலுக்க சொல்லுவோம் இல்லையா, ஸோ போடுறதுக்கு முன்னாடி சீட்டுக்கட்டை குலுக்க சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஷஃபிள், ஷஃபிள் அப்படின்னு சொல்லலாம். உறுதிப்படுத்து. கன்ஃபர்ம், கன்ஃபர்ம். இணை. அட்டாச், அட்டாச். மதம் மாறு, மதம் மாற்று. கன்வெர்ட், கன்வெர்ட். பரிசு கொடு, அன்பளிப்பு கொடு. கிஃப்ட், கிஃப்ட். கட்டித்தழுவு. இம்ப்ரேஸ், இம்ப்ரேஸ். கொடுமைப்படுத்து. டார்ச்சர், டார்ச்சர். அழகுபடுத்து. பியூட்டிஃபை, பியூட்டிஃபை. அலங்கரி. டெக்கரேட், டெக்கரேட். பயிர் செய், நிலத்தை பண்படுத்து. கல்டிவேட், கல்டிவேட். நோய் தொற்றவை. இன்ஃபெக்ட், இன்ஃபெக்ட். ஆணியடி. நெயில், நெயில். தண்ணீர் ஊற்று. வாட்டர், வாட்டர். வெள்ளையடி. ஒயிட் வாஷ், ஒயிட் வாஷ். இனிப்பாக்கு. ஸ்வீட்டன், ஸ்வீட்டன். இறக்கி வை. அன்லோட், அன்லோட். லோடுனா ஏற்றுறது, நம்ம நேற்று கற்றுக்கிட்டோம். அன்லோட் அப்படின்னா இறக்கி வை. நிகழ், நட, நேர், மனதில் தோன்று. இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷில் அக்கர், அக்கர் அப்படின்னு சொல்லலாம். தாகம் தனி, தாகம் தனித்துக்கொள், தண்ணீர் ஊற்றி அணை. அதை நம்ம இங்கிலீஷில் குவென்ச், குவென்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தாகம் தனி, தாகம் தனித்துக்கொள், அதாவது தண்ணி குடித்து தாகத்தை தனித்து கொள்ளுதல். ஸோ அது வந்து குவென்ச் தான். அதே போல் தண்ணி ஊற்றி நெருப்பு அணைக்கிறோம் இல்லையா, அதுவும் குவென்ச் தான். உறிஞ்சும் சத்தத்தோடு குடி. ஸ்லர்ப், ஸ்லர்ப். இப்போ சூடாக சூப்பு குடிக்கும்போது அல்லது காஃபி, டீ குடிக்கும்போது அந்த உறிஞ்சுற சத்தத்தோடு குடிப்போம் இல்லையா, ஸோ அதுதான் ஸ்லர்ப்பிங். ஓசையுடன் மூச்சு விடு. செருமு. அதை நம்ம இங்கிலீஷில் ஸ்நாட், ஸ்நாட் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓசையுடன் மூச்சிடும். ஏன் மனிதர்கள் கூட பண்ணுவோம் இல்லையா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு அப்படி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து ஸ்நாட்டிங். வலுவிழக்கச்சை, ஊக்கம் இழக்கச்சை. வீக்கன், வீக்கன். சிரமத்துடன் ஒருவரை அல்லது ஒன்றை இழு. டிராக், டிராக். பெருமகிழ்ச்சியடை, மகிழ்ந்து கொண்டாடு. ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ். நம்பு. ஹோப், ஹோப். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் லெசன். இந்த லெசனில் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட வார்த்தைகள் என்னென்னன்றதை கீழே தயவுசெய்து காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.